அப்போ ரிசர்ச் வந்த கையோட வந்து ஒரு ரிலேட்டிவ் ஆகல எங்க வீட்டை வந்து ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி சில கதைகள் காய்ச்சது. உங்களுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு டிகிரி எடுக்கணுமோ இல்லாட்டி யூனிவர்சிட்டி போகணுமோன்ற ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா எதிர்பார்த்த ரிசர்ச் வந்து 2 years தான். பயாலஜி ஃபெயில் வர முடியாது எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் படிச்சாலுமே சில நேரத்தில் வந்து நீங்கள் படிக்காத ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு. சில பேர் என்ன செய்வீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோ நான் யாருக்காக மேக் பண்றேன்னு சொன்னா ஏல் படிச்சுட்டு இருக்கிற ஆளுக்காகவும் மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டே செகண்ட் ஸ்டே எழுதி இன்னொரு ஸ்டேக்கு படிச்சு கொண்டிருக்கிற ஆளுக்காகவும் தான் இந்த வீடியோ. இப்போ நான் யாருன்னு சொன்னா நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பெரடேனியாவில் படிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். என் ஃபர்ஸ்ட் இயர் ரிசர்ச் வந்து 3 years, செகண்ட் இயர் ரிசர்ச் வந்து 2AB ரிசர்ச் வந்து. ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் எதிர்பார்த்த ரிசர்ச் வந்து 2 years தான். பயாலஜி ஃபெயில் வர முடியாது எதிர்பார்த்தேன். ஆனால் யாரோ ஒரு நல்லவன் அதை கரெக்ட் பண்ணி பாஸ் பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ ஃப்ரெஷராக நீங்கள் ஒரு ப்ராப்பர் பேட்சில் படிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் இயர்லேயே என்னெல்லாம் செஞ்ச நல்லா ஸ்கோர் பண்ணலாம் என்றும் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எடுத்து இன்னொரு ஸ்டே படிச்சு கொண்டிருக்கிறார்கள் என்ன செஞ்சு அந்த ரிசல்ட்ஸை கூட்டலாம்னு சொல்லியும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த ஸ்டோரி சொல்லியே உங்களுக்கு அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஏஎல் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வைங்க. இப்போ எழுதின உடனே வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்கணும். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 3A எதிர்பார்க்குறாருன்னு வைங்க. இப்போ ரிசல்ட்ஸ் வருது, அவருக்கு வந்து ஒரு A to B தான் வருதுன்னு சொன்னால் அது அக்செப்டபிள். ஒரு A வந்து பிஆ வர்றது வந்து அக்செப்டபிள். ஆனால் நீங்கள் ஒரு 2Sஓ 3Sஓ இப்போ OLFஓ இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு இங்கே வருதுன்னு சொன்னால் எழுதின உங்களுக்கு தெரியும் என்ன வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் எழுதின உடனே வந்து செல்ஃப் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிடணும், எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் தான் வரப்போகுது. இப்போ அந்த ரிசல்ட்ஸ் தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு டிகிரி எடுக்கணுமோ இல்லாட்டி யூனிவர்சிட்டி போகணுமோன்ற ஆசை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எக்ஸாம் எழுதின கையோடையே வந்து நீங்கள் அடுத்த ஷேக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ நானும் அதை தான் செஞ்சினேன். இப்போ எனக்கு வந்து 3 years ரிசல்ட் தான் வந்தது. இப்போ எக்ஸாம் எழுதின உடனே எனக்கு தெரியும் எனக்கு இதுதான் வரும். நான் சொன்னேன் தானே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து 2 years. ஸோ எனக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படி ஒரு ஆசை இருந்தது. அப்போ எக்ஸாம் எழுதின கையோடய நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நான் என்னென்ன பிள்ளைகள் விட்டுனான், செகண்ட் ஸ்டேஜில் என்னெல்லாம் செஞ்சு அதை நான் கரெக்ட் பண்ணிக்கணும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நான் பற்றி சொல்கிறேன். இப்போ முக்கியமாக எல்லாரும் விடுற பிள்ளைன்னு சொன்னால் கிளாஸுகளுக்கு ஒழுங்காக போகிறேன். இப்போ கிளாஸுக்கு ஒழுங்காக போகாவிட்ட என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு 2 கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கிளாஸில் அடுத்த 3வது கிளாஸ் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்க போகும். அதனாலே வந்து உங்களுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன நடக்கும், ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கிளாஸுக்கு ஒழுங்காக போறீங்கன்னு வைங்க, டெய்லி ஒழுங்காக போறீங்க, ஆனால் வீட்டில் போயிட்டு நீங்கள் படிக்கிறீங்க, கன்சிஸ்டண்டாக படிக்கிறீங்கன்னு வைப்போம். அப்போ படிக்காம விட்டு என்ன நடக்கும், அரியர்ஸ் கூடும், நீங்கள் படிக்க வேண்டிய அளவு கூடும். அப்போ ஓரளவுக்கு லோட் கூடி கொண்டு போக உங்களால் அது படிக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் ஒன்று இருக்கும். ஐயோ எனக்கு இவ்வளவு இருக்கே என்ற ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸாலேயே வந்து உங்களால் ஒரு ஒழுங்காக படிக்கல ஒரு நிலைமை வரும். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் நான் இதெல்லாம் திருத்திக்கணும் என்ன செஞ்சேன்னு சொன்னால் எல்லா கிளாஸுக்குமே ஒழுங்காக போனேன். அடுத்தது வந்து அரியர்ஸ் வைக்கிறேன். இப்போ அந்தாண்டு படிப்பிக்கிறத அந்தந்தாண்டே படிச்சுக்கணும் வந்தேன். அதுக்கும் மேலால வந்து பாஸ் பேப்பர்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் ஒரு யூனிட் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பாஸ் பேப்பர்ஸ். இப்போ ஒரு கிளாஸில் ஒரு விஷயத்தை பற்றி படிப்பிக்கிறாங்கன்னு வைங்க, அது ரிலேட்டடாக வர பாஸ் பேப்பர் கேள்வி நாங்களே எடுத்து செஞ்சு பார்க்கணும். ஸோ இப்படியெல்லாம் செய்கிறதன் மூலியமா நீங்கள் குறைவாக இருக்கிற ரிசல்ட்ஸை வந்து கூட்டிக்கொள்ளலாம். சிம்பிள். ஏஎல் எக்ஸாம்ன்றது வந்து உண்மையிலே ஈஸியான ஒரு எக்ஸாம். நாங்கள் தானே அதை கம்ப்ளிகேட்டடாக யோசிக்கிறது. இப்போ சிம்பிளாக இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீச்சர்கிட்ட போவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக தான் படிப்பிப்பாங்க. அப்படி படிப்பிச்சு மெயின் எல்லாம் ஸ்கோர் பண்ண இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் பிள்ளை வந்து எங்களில் தான். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் கிளாஸுக்கு ஒழுங்காக போகணும், ஒழுங்காக கவனிக்கணும், வீட்டை போயிட்டு அதை உடனே படிச்சு கொண்டு இருக்கணும், அது சம்பந்தமான பாஸ் பேப்பர் செஞ்சு கொண்டு இருக்கணும். இது ஒரு கன்சிஸ்டண்டா செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காவே நல்ல ரிசல்ட்ஸ் வரும். இப்போ லைவான எக்ஸாம்பிள் நான் தான் ஃபர்ஸ்ட் 3 years வந்தது. ஏன்னா கிளாஸுக்கு ஒழுங்கா போறேன், நான் வீட்டை போய் நான் கலைப்பில் படுத்துருவேன், ஒழுங்கா படிக்கிறேன், பாஸ் பேப்பர்ஸ் ஒன்று செஞ்சு பார்க்குறேன். ஸோ நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதால என் ரிசல்ட்ஸ் 3 years ஆனால் ஏற்றுக்கொள்ள தான் பண்ணும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் என்ன நடந்ததுன்னு சொன்னா நான் கிளாஸுக்கு ஒழுங்கா போனேன், பாஸ் பேப்பர்ஸ் செஞ்சினேன், ஒழுங்கா அந்தந்தண்டே படிச்சு கொண்டு இருந்தேன். அந்த விளைவு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்தது. ஒரு 2AB ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு வந்தது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன விளங்குது, இப்போ 3 years எடுத்தது நான் தான், 2AB எடுத்தது நான் தான். அப்படின்னு கேட்க இந்த 2AB வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்ல எடுத்துருக்கலாம் தானே. இப்போ அந்த ஒரு கெப்பாசிட்டி என்கிட்ட இருந்திருக்கு தானே. அப்போ என்னால் ஃபர்ஸ்ட் இயர்ல எடுக்கலாம் போனேன்னு சொன்னால் எதுவுமே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எனக்கு 3 years வந்துட்டு அப்போ ஏஎல்ஏ கஷ்டப்பட்டு நான் யோசிச்சிருக்கலாம் தானே. ஆனால் இல்லை, இப்போ ஏஎல் வந்து 2AB எடுக்கக்கூடிய நான் தான் 3 years எடுத்துருக்கிறேன். அப்படி எனக்கு என்ன விஷயம்னு சொன்னால் ஏஎல் எக்ஸாம்ன்றது வந்து ஈஸியான எக்ஸாம். அது நாங்கள் ஒழுங்காக படிச்சுட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வேறு. ஓகே, மெட்ட விஷயம் என்னன்னு சொன்னா நான் பாஸ் பேப்பர் செய்யறத பற்றி காய்ச்சினா. இப்போ பாஸ் பேப்பர் வந்து இப்போ ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, அந்த பேப்பரை 4 முழுக்க வச்சு செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இப்போ ஒரு MCQ பேப்பர் 2 hours தான் இருக்க போகுது.
அப்போ நீங்கள் அந்த 2 hours டைமிங் பண்ணி செய்யணும். அது என்ன அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ வந்து அந்த 2 hour பேப்பரை ஒரு நாள் முழுக்க நீங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட மைண்ட் என்ன யோசிக்கும்? ஆறுதலாக யோசிச்சு பழகிடும். ஒரு கேள்விக்கு வந்து அந்த மைண்ட் வந்து என்ன செய்யணும் சொன்னால் ஆறுதலாக யோசிக்க வலிக்கிற போது அப்படி இருக்கீங்க. ஒரு எம்சிக்கு பேப்பரை தந்துட்டு உங்களுக்கு 2 மணி காலத்தில் முடியுங்கன்னு சொன்னால் உங்களால் முடிக்கலாமே இருக்குமே. உங்களோட மைண்ட் வந்து கன நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிச்சு செய்கிறத பழகிடும். அப்படி பழகிட்டேன்னு சொன்னால் 2 மணி நேரத்தில் யோசிச்சு செய்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ பாஸ் பேப்பர் செய்ய டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு செய்யுங்க. மற்ற விஷயம் என்னன்னு சொன்னால், கிளாஸ் இப்போ நீங்கள் எத்தனை கிளாஸ் போறீங்கன்றது முக்கியம் இல்லை. இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று பாடம் எடுத்துக்கு வந்துருந்தீங்கன்னா, இப்போ பயோ ஸ்ட்ரீம் பண்ண மாட்டேன், எந்த ஸ்ட்ரீம் பண்ணாலும் சரி, இப்போ எக்கனாமிக்ஸ் என்னவா இருந்தாலும், இப்போ நீங்கள் எத்தனை கிளாஸுக்கு போறீங்கன்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேர்கிட்ட போறீங்கன்றது மட்டும் முக்கியம் இல்லை. மெயினாக ஒரு ஆளை சூஸ் பண்ணுங்க. இப்போ பயோ ஸ்ட்ரீமை படிக்காச்சா பயாலஜிக்கு ஒரு ஆள், பிசிக்ஸுக்கு ஒரு ஆள், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஆள் ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணுங்க. அந்த டீச்சர் கைடன்ஸ்ல நீங்க படிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இப்போ ஒரு நல்ல டீச்சரை நீங்க செலக்ட் பண்றீங்கன்னு வைங்க, அப்படி அந்த நல்ல டீச்சர்கிட்ட படிச்சு கொள்ளாதது வேற எந்த டீச்சரை நீங்க படிச்சு கொள்ளாம நீங்க நினைக்கிறீங்க. ஸோ இந்த கனெக்ட் டியூஷன்ஸுக்கு போற வேலை வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. அது வந்து உங்களுக்கு டைமையும் எடுத்துக்கொள்ள போகுது, உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸை தரப்போகுது. ஸோ ஒரு நல்ல டீச்சர் ஒரு ஆளை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு டீச்சரோட கைடன்ஸுக்கு இல்லையா அந்த பாடத்தை நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா சீரியஸாக உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் வந்து வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து படிச்சுக்கொண்டு இருக்கேக்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கு. நீங்கள் எவ்வளோதான் படித்தாலுமே சில நேரத்தில் வந்து நீங்கள் படிக்காத ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு. ஐயோ நான் இதெல்லாம் படிக்கலையே என்ற ஃபீலிங் வரும். அப்போ அப்படி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு ஒரு டவுனை தந்துடும். ஐயோ நான் படித்தாலும் படிக்காத மாதிரி இருக்கே என்று உங்களுக்கு அந்த படிப்பில் இருக்கிற அந்த ஆசை இல்லாமல் போயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இது வந்து எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான். இப்போ எனக்குமே இப்போ செகண்ட் இயர் படிக்க நான் நல்லா தான் படிச்சு கொண்டு வந்துருக்கிறேன். என்ன சொன்னால் நல்லா படித்தாலும் எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்தது. ஸோ நல்லா படிச்சு கொண்டு இருந்த போதிலும் எனக்கு வந்து ஐயோ நான் படிக்கலையோ, இப்போ படிக்கலையே நான் மறக்கிற மாதிரி இருக்கே, இப்படி ஒரு ஃபீலிங்லாம் வந்து கொண்டு இருந்தேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேடாக தான் இருந்தது. ஐயோ நான் படித்தாலும் படிக்காத மாதிரி இருக்கே, பிரேம் படிச்சு அந்த மாதிரி ஃபீலிங்லாம் வந்தேன். அதெல்லாம் தாண்டி தான் வந்தது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு டிரெக்ட் என்ன சொல்கிறேன்னு சொன்னேன், அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் வந்து நீங்கள் பயப்படாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸாம் பேப்பர்ஸை பார்த்தோன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும். இது வந்து ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஃபீலிங் தான். படித்தாலும் படிக்காத மாதிரி இருக்கும். இப்போ என்னதான் ஞாபகம் இருந்தாலும் சில விஷயம் உங்களுக்கு மறந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் மற ஃபீலிங் தான். அதை நினச்சி பயப்பட தேவையில்லை. நீங்கள் அப்படியே தொடர்ந்து வந்து கன்சிஸ்டண்டாக படிச்சு கொண்டு இருக்கும். பட் இன்னொரு ஃபனியான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இதை பற்றி கரெக்டாக தெரியுது. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் கிளாஸில் ஒரு டீச்சரை கவனிச்சு கொண்டு இருப்பீங்க, இப்போ சார் படிப்பிக்கிறத கவனிச்சு கொண்டு இருப்பீங்க. அந்த டைம் வந்து நீங்கள் சார் மட்டும் தான் கவனிச்சு கொண்டு இருக்கோம். சில பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அது என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ முக்கியமான விஷயம் படிச்சு கொண்டு இருக்கீங்க, அப்படி நீங்கள் சைட் அடிப்பீங்கன்னு சொன்னால் அந்த முக்கியமான அந்த கான்செப்டை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால என்ன நடக்கும், அந்த பாடம் வந்து உங்களுக்கு விளங்கா போடுறதுக்குரிய சான்ஸ் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு கிளாஸுக்கு போய் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அந்த டீச்சரில் இருக்கும். அந்த சார் இல்லாத டைம் வந்து நீங்கள் சைட் அடிச்சுடுங்க, அது உங்களோட வேஸ்ட். ஆனால் படிப்பிக்க வந்து அந்த படிப்பை மட்டும் படிப்பை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இது வந்து என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். ஏன்னா இப்படி சைட் அடிச்சு கவனிக்காம விட்டு எக்ஸாமில் குறைய மார்க்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். ஓகேயா, இப்போ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ரிசல்ட்ஸ் வந்தது, 3 years வந்தது. அப்போ ரிசல்ட்ஸ் வந்த கையோட வந்து ஒரு ரிலேட்டிவ் ஆகல எங்கள் வீட்டை வந்து ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி சில கதைகள் காய்ச்சது. என்னென்னு சொன்னால், என்ன ஃபர்ஸ்ட் இயர்ல நிறைய ரிசல்ட்ஸ் வரையிலே அப்படியெல்லாம் காய்ச்சது. இப்போ நீங்களும் அந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. என்ன நடக்குமென்னு சொன்னால், நல்லா படிக்காம விட்டு ரிசல்ட்ஸ் வந்தோடனே இப்படி ஒரு கிரிட்டிசிசத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்படி அவ கிரிட்டிசிசம் பண்ணினா பிறகுதான் நீங்கள் படிப்பை கையில் எடுப்பீங்கன்னு சொன்னால் எதுவுமே செய்யல. அதான் உண்மை கதை. இப்போ அவையெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோமே, நான் இனி படிக்கணுமே அப்படி யோசிச்சா படிக்கலாம். ஏன்னா அங்கே நிறைய போயிடும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த கையோடைய உங்களுக்கு குறைய ரிசல்ட்ஸ் தான் வருமானு தெரிஞ்சால் உடனே படிக்க வலிக்கிட்டு இருக்கோம். என்ன வந்து அவள் கிரிட்டிசைஸ் பண்ணிக்க நான் என்ன செல்ஃபாக யோசிச்சேன்னு சொன்னால், நான் ஒன்றுக்குமே பயப்படலை. ஏன்னு சொன்னால் எனக்கு தெரியும் என்னன்னு சொன்னால் நான் படிச்சு கொண்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். செகண்ட் ஷே நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியும். அப்போ அவள் வந்து அப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணிக்க நான் எதுவுமே யோசிக்கல. நான் இந்த பாட்டில் இருந்தேன். எனக்கு தெரியும் நான் செகண்ட் ஷே கூட ரிசல்ட்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அப்படியெல்லாம் கிரிட்டிசிசம் அப்படிலாம் நக்கல் கிண்டல் அடிச்சா பிறகுதான் நான் இந்த கொப்பி எடுத்து படிக்க போகிறேன்னு சொன்னால் ஏலாது. உங்களுக்கு குறைய ரிசல்ட்ஸ் வருதுன்னு வைங்க, உங்களுக்கு சாதிக்கணும் என்று ஆசை இருக்குன்னு வந்தா ஷுவராக வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதின கையோடைய படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி கிரிட்டிசிசத்தை உங்களால் ஃபேஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ராப்பர் பேட்ச்லேயே நீட்டாக படிச்சுக்கொண்டு இருக்கணும். மற்றது இன்னும் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு படிக்கிற ஆசை இருந்தால் ஷுவராக படிக்கலாம். அவ்வளோதான் விஷயம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஏழு எக்ஸாம் கஷ்டம் இல்லை. ஏன்னு சொன்னால் சின்சியராக படித்தா நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். அது உண்மை கதை. ஸோ உங்களுக்கு ஒரு படித்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகணுமோ இல்லாட்டி படித்து இந்த விஷயத்தை அடையணுமன்ற ஆசை இருந்தால் நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால், கிளாஸுக்கு ஒழுங்காக போய்
உடனுடனே படிச்சு பாஸ் பேப்பர்ஸ் செஞ்சு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா டெய்லி கிளாஸுக்கு போங்க, வடிவா படியுங்கோ, தொடர்ந்து படியுங்கோ, பாஸ் பேப்பர் செய்யுங்க, ஷுவரா வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ காய்ஸ், அண்ணன் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த எக்ஸாமில் ஜெயிச்சவனுக்கும் தோத்தவனுக்கும் வந்து ஒவ்வொரு கதை இருக்குது. ஜெயிச்சவனுக்கும் ஒரு கதை இருக்குது, தோத்தவனுக்கும் ஒரு கதை இருக்குது. எக்ஸாமில் தோத்தவன் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதும், எக்ஸாமில் ஜெயிச்சவன் வந்து வாழ்க்கையில் தோக்குற கதைகளும் இங்கே இருக்குது. இதில் என்னென்னா, இப்போ ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்குமான இடைவெளின்றது, அந்த லைன்ன்றது ஒரு சின்ன, அதை வந்து நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க, நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அந்த முடிவு வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. ஸ்ரீலங்கான் எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஎல்ன்றது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன். ஒரு 3 இயர்ஸ் கூட எடுக்க முடியாத என்ற ஒரு நிலைன்றது மிகவும் ஒரு மோசமான நிலைமை தான். ஏன்னா எங்களோட நாடு வந்து ஒரு இலவச கல்வியை தருது, ஃப்ரீ எஜுகேஷனை தருது. ஸோ அதை நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண தான் பார்க்கணும். சரி, ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே ஒரு எக்ஸாம் எடுத்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கலாம், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தகர்ந்து போயிருக்கலாம். ஸோ அதால எல்லாம் துவண்டு போகாதீங்க, சரியா? டேக் இட் ஆஸ் இன்ஸ்பிரேஷன், சரியா? அதுதான் உங்களுக்கான என்ன சொல்கிறது, ஒரு பெட்ரோல் மாதிரி, சரியா? அது மண்ணெண்ணெய் கேன்றா மடையாங்கிற மாதிரி அது உங்களுக்குள்ள இருந்து உங்களை வளர்த்து கொண்டே இருக்கும். ஸோ இன்னொரு அடுத்தடுத்த ஸ்டேஜ் நோக்கி போய்கொண்டே இருங்க. ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருக்கேன், டோன்ட் ஸ்டக் வித் சம்திங். ஓகே, தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. நான் சொல்கிற மெத்தடில் வந்து நீங்கள் படிக்க முடியாது, நீங்கள் சொல்கிற மெத்தடில் வந்து நான் படிக்க முடியாது. ஸோ உங்களுக்கான மெத்தடை வந்து நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அண்ணா சொன்ன கதை கேட்டிருப்பீங்க, அது அவர்கிட்ட ஸ்டோரி. ஆனால் உங்களோட ஸ்டோரியை வந்து நீங்கள் தான் எழுதணும். ஸோ ரைட் யூர் ஓன் ஸ்டோரி, கிரியேட் யூர் ஓன் பார்ட், ஃபைண்ட் யூர் ஓன் மெத்தட். சரி, உங்களுக்கான மெத்தட் வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த பாத்தை போட்டுட்டு நீங்கள் அதை நோக்கி போய்கிட்டே இருங்க. இடைக்கில் என்ன வந்தாலும் அதையெல்லாம் கண்டுக்காதீங்க. எறிகிற கல்லெல்லாம் எரிஞ்சு கொண்டே தான் இருக்கு, வீசுகிற சொல்லெல்லாம் வீசிக்கொண்டே தான் இருக்கு, சரியா? ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் உங்களோட கோலை செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி போய்கொண்டே இருங்க. கட்டாயம் சக்ஸஸ் உங்களுக்கு தேர்ட் இயர்.